أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்து, பின்னர் ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் இந்த உலகை உய்விக்க வந்த உத்தமர், நற்குணத்தின் தாயகம், நமக்கெல்லாம் நாயகம், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழமார்கள், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த பெரியார்கள், இப்பூலையிலே உண்டான மோமீனான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த கண்ணியமிக்க மஜ்லிஸிலே குழுமிருக்கக்கூடிய மணமகன் உள்ளிட்ட நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையின் நெறி நின்றும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்நிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் எனது வழிமுறை என்ற அவர்களின் அழகிய வழி சென்றும் நடைபெறுகின்ற இந்த திருமணத்திற்கு வல்லநாய அல்லாஹ்வின் துணை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. நிகழ்வின் ஆரம்பமாக திருமறை ஓதி துவக்க வருகிறார்கள் அன்பு இளவல் அல் ஹாஃபில் முஹம்மது இப்ராஹிம் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان والشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. صدق الله. நிகழ்வில் தொடர்வது வரவேற்புரை. இந்த இனிய மணவிழாவிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் இங்கே வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவர்களையும் மணமக்கள் வீட்டாரின் சார்பில் வருக வருகவென வரவேற்கின்றோம். குறிப்பாக கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சென்னை,
கேரளா மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். உள்ளூர் வெளியூர் பெருமக்கள் அனைவர்களையும், மணமக்களின் நண்பர்களையும், வணிக பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், இந்த திருமணத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவர்களையும் இதையும் நிறைந்த அன்பால் மணமக்கள் வீட்டாரின் சார்பில் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அஹ்லன் வஸஹ்லன். நிகழ்வில் தொடர்வது வாழ்த்துரை. வழங்கும் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய ஷேக் மௌலானா மௌலவி அப்துல் மஜீத் ஆலிம் மஹல்லரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹுடைய பெருங்கிருபையால் உலகத்திலேயே இறைவனுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, திருமணம் எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை இந்த அளவுக்கு வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அப்படியான திருமணத்திற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற இந்த இறை இல்லம் பள்ளிவாசல், அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யார் ஒரு மனிதர் இறை இல்லம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் என்றால் அவர்கள் இறை இல்லத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கையாக 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார். இதா தகல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. உங்களில் யாராகிலும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அருமையானவர்களே, திருமண உரைக்கு முன்னால் உங்களிடத்தில் சொல்லுகிற அறிவுரை, எந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும், அது எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமராதீர்கள். இதை உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து திருமணம். திருமணத்தை பொறுத்தவரையில் திருமணம் முடிக்க போகிற மணமகனுக்கு நாம் சொல்லுகிற அறிவுரைகள், மணமகன் நமக்கு மத்தியில் அவர் அறிமுகமானவராக இருக்கலாம். நாம் எல்லோரிடத்திலும் அவர் நல்லவர் என்ற பெயரை வாங்கியிருக்கலாம். அவருடைய குடும்பத்தில் அவர் நல்லவராக இருக்கலாம். அவர் பணி செய்கிற இடத்தில் அவர் நல்லவர் என்று வாழ்த்து பெற்றிருக்கலாம். சம்பந்தம் கொடுக்கிறவர்களும் நல்லவர் என்று அவரை மாப்பிள்ளையாக எடுத்திருக்கலாம். அருமையான மணமகனே, இப்பொழுது உங்களுக்கு பெரிய சவால், நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும். எங்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர் என்ற பெயரை வாங்கினது மட்டுமல்ல, உங்கள்கிட்ட மனைவியிடத்திலே நீங்கள் நல்ல பெயர் வாங்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் லி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர். மனைவிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்கியவரே உங்களில் சிறந்தவர்.
எனவே திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனைவிடத்தில் நல்லவர் என்ற பெயரை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் நீங்கள் எல்லோரிடத்திலும் பெற்றிருக்கிற நல்லவர் என்கிற பெயர் அதற்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். மனைவிடத்தில் யார் நல்லவர் என்ற பெயரை வாங்கிவிட்டாரோ அவர் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் நல்லவர் என்ற பெயரை வாங்கி விடுவார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் எனது மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார். எல்லோரும் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்குங்கள் என்று சொல்லிவிட்டு நான் எனது மனைவிடத்தில் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் சாதித்து காமித்திருக்கிறார், நமக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறார். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்குபவரே உங்களில் சிறந்தவர். நிறைய பேர் பார்க்கலாம், வாழ்க்கையில் நல்லவர்களாக இருப்பார்கள், பள்ளிவாசலில் நல்லவர், அதே போன்று சமூகத்தில் நல்லவர், நல்ல பொறுப்பு மிக்கவர், பணி செய்கிற இடங்களில் நல்லவர். ஆனால் அவருடைய குடும்பத்தில் அவர் நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டார். எனவே இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. அதான் திருமண வாழ்க்கை என்பது. அதில் தான் நாம் ஒவ்வொருவர்களும் ஜெயிக்க வேண்டும். ஆனால் பெரும்பகுதி தோத்து போகிறார். அவ்வளவு நல்ல மனிதர், திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு என்னன்னா, அவர் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கவில்லை. எனவே அருமையான மணமகனுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்க. சஹாபாக்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிடத்தில் போய் கேட்கிறாங்க, ஆயிஷா இடத்துல போய் கேட்கிறாங்க, ரலியல்லாஹு ஆயிஷாவே, உங்களுடைய கணவர் உங்க வீட்டில் எப்படி இருப்பார்கள்? ரசூலுல்லாஹ் நல்ல பேர் வாங்கி விட்டார்களா என்று சோதிப்பதற்கல்ல, மாறாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய கணவர் உங்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள்? ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அழகா சொன்னாங்க, ஒரு கணவர் எப்படி தன் இல்லத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பார். பதில பாருங்க, ஒரு கணவர் எப்படி தன் இல்லத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஹல் தக்ரஊனல் குர்ஆன், அந்த தோழர்கள்ட்டிய பதில் சொல்வதற்கு பதிலாக மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா? குர்ஆனை ஓதி இருக்கிறீங்களா, படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே தோழர்கள் சொன்னாங்க, ஆமா, கான குலுக்குஹு குர்ஆனா, நபிகள் நாயகத்தினுடைய பண்பாடும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவருடைய குணமும் குர்ஆனாகவே இருந்தது. நபிகள் நாயகத்தின் மனைவிமார்கள் சொல்கிற ஒரு செய்தி. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனது மனைவியிட்ட நான் நல்ல பேர் வாங்கி விட்டேன். குர்ஆன் என்ன சொல்லுகிற அதுதான் அவருடைய வாழ்க்கை. குர்ஆன் சொல்லுகிற மாதிரியே அவர் வாழ்ந்து காட்டினார். குணத்தால், பண்பாட்டால், நெறியால், இபாதத்தால், உரிமையை வழங்குவதில் என்று எல்லா அம்சங்களிலும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விட்டார். எனவே எனது கணவரை பொறுத்தவரையில குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுதான் அவருடைய வாழ்க்கை. மட்டுமல்ல, அடுத்து சொன்னாங்க, என்னோடு வீட்டு வேலைகளில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் நல்லவர் என்ற பெயரை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிகளையும் ஆயிஷா நாயகி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே இவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதை மணமகனுக்கு நான் அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். அருமையான மணமகனே, உங்களுடைய வாழ்வில் திருமணம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்வில் 3 படித்தரங்கள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய இளமை பருவம், அடுத்ததாக திருமணம், திருமணம் முடித்த பிறகு குழந்தை பெற்றெடுத்தல். மனிதன் இந்த 3 நிலைகளிலும் மாறுகிறான். நாம பார்க்கலாம், நம்முடைய இளைஞர்களையே பார்க்கலாம். அவர்கள் சிறுவர்களாக இருக்கிற பொழுது இளமை அடைவதற்கு முன்னால் வரைக்கும் சில நேரங்களில் நல்ல பிள்ளைகளாக இருந்திருப்பார். இளமை பருவத்தை அடைந்த பிறகு இளைஞர்கள் இஸ்லாமிய நெறிகளை விட்டும் அவர்கள் வெளியில் சென்று விடுவார்கள். நிறைய இளைஞர்கள் வழிகட்டு போவதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அவருடைய முன் வாழ்க்கையை பாருங்க, நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் இளமை பருவம் அவர்களை சீரழித்து விட்டது. காரணம் அவர்களுடைய சேருமானங்கள்.
அப்போ ஒரு மனிதனுடைய இளமை பருவம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அதனால தான் மார்க்கத்தில் கூட இளமைக்கு இளமையில் செய்கிற இபாதத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. இது முதல் படித்தரம். இரண்டாவது காலகட்டம் எது என்றால் திருமணம். ஒரு மனிதன் இளமையில நல்லா இருப்பார், மார்க்க பற்றோடு பள்ளிவாசலோடு மார்க்கத்தையே பேசுவார், கொள்கையில உறுதி என்றெல்லாம் பேசுவார். நீங்க பார்க்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் இஸ்திகாமத்தா இருக்கணும், உறுதியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கொள்கைன்னா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை அவரை மாற்றிவிடும். திருமணம் என்று வருகிற பொழுது அந்த கொள்கை அந்த உறுதி எல்லாத்தையும் ஓரங்கட்டி விடுவார். முடிஞ்சது. திருமணத்தில் ஒரு மனிதன் மாற்றம் பெறுகிறார். அப்ப திருமணத்திற்கு முன்னாடி இளமை பருவம் முதல் படித்தரம், அதுலயும் சரியா இருக்கணும். இரண்டாவது திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும், அதிலும் சரியா இருக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் திருமணத்திற்கு பிறகு எஞ்சிருக்கிற ஈமானை பரிபூரணமாக ஆக்கிக் கொள்வதற்கு அவர் வாழ்க்கையில் தக்வாவோடு நடக்கட்டும் என்று சொன்னார். அதான் காமிலுல் ஈமான், ஈமானில் பரிபூரணம் அடைகிறார். அப்ப திருமணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அவர் புகுந்த நம்ம ஊரை பொறுத்தவரையில் அவர் திருமணத்திற்கு பிறகு மனைவி வீட்டுக்கு சென்றால் என்றால் அங்கு ஏற்படுகிற நிகழ்வுகள் அவர் அப்படியே மாற்றிவிடும். அவருடைய பேச்சில, அவருடைய நடவடிக்கையில, அவர் பெற்றெடுத்த குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்தில், அவருடைய குடும்பத்தில் என்று இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும். மார்க்க ரீதியாக இபாதத்தாளியாக இருந்தால் அதில் மாற்றம் திருமணத்திற்கு பிறகு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தக்வாவோடு உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். இது இரண்டாவது படித்தரம். மூணாவது ஒரு மனிதனை மாற்றுகிறது எப்போ தெரியுமா? ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்னாடியும் சரியா இருப்பான், திருமணம் முடிந்த பிறகு சரியா இருப்பான். மூணாவது ஒரு மாற்றம் ஏற்படுது, அதுலேயும் சரியா இருக்க வேண்டும். அது குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகு. குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துடும். நிறைய அவருக்கு சுமை ஏற்பட்டு விடும். குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவார். அதனால மார்க்கத்தை பற்றி யோசிப்பது, இபாதத்தை பற்றி யோசிப்பதெல்லாம் அது பின்னாடி வயசான பிறகு காலத்துல பார்த்துக்கிறோம் என்ற முடிவுக்கு வந்து விடுவார். அப்போ மனிதனை 3 படித்தரங்களாக இந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கிறது. எல்லாத்திலும் ஒன்று போல இருக்க வேண்டும் மார்க்க நெறியோடு. இதைத்தான் மணமகனுக்கு சொல்கிறேன். உங்களுடைய இளமை பருவத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்ப திருமண பருவத்துக்கு போறீங்க. திருமண பருவத்திலும் நீங்க ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு குழந்தைகள் பெற்ற வாரிசுகள் வந்த பிறகும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. ஒரு மனிதன வாரிசுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் தந்தை ஆயிட்டே என்கிற மாற்றம் மட்டுமல்ல, அந்த தந்தை என்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பொறுப்புகள் அவனுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதெல்லாம் நாம் கண்கூடாக வாழ்க்கையில ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்து வருகிறோம். எனவே இவைகளிலெல்லாம் மணமகனே நீங்கள் வெற்றியோடு மார்க்க நெறியோடு உங்களை நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்கு தேவை என்ன தெரியுமா? தக்வா ரொம்ப முக்கியமானது, இறையச்சம் ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ் மேல நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வால் எல்லாம் முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளும். அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சிருக்கிற காலத்தை தக்வாவோடு அமைத்துக் கொள்ளுங்கள். தக்வா, பேச்சில தக்வா, நடவடிக்கையில தக்வா, மனைவியோடு வாழ்க்கையில பகிர்ந்து கொள்வதில் தக்வா, எல்லாத்திலும் தக்வா. தக்வான்னு நம்ம நினைச்சிருக்கிறோம் பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ் அக்பர்னு தொழுகிறதான் தக்வான்னு. அதோடு சுருக்கி கொள்வதல்ல தக்வா என்பது. உங்க மனைவி கிட்ட நீங்கள் உரையாற்றுகிற பொழுதும் தக்வா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அந்த பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தினுடைய சாராம்சம் என்று சொல்கிறோமே, இறுதி பேருரை என்று, அதில் சொல்வார்கள், உங்களுக்கு உங்களுடைய கரங்களில் வழங்கப்படுகிற உங்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட. இதைத்தான் மணமகனுக்கு சொல்லிக் கொள்கிறார். திருமணம் என்பது இங்கு ஈஜாபு கபூலுக்கு பிறகு
இந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறோம் என்று சொல்கிறதின் மூலமாக உங்களிடத்தில் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று ஒப்படைக்கப்படுகிறார். ஃபி அமானில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று ஒப்படைக்கப்படுங்க. அப்போ நீங்க அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய அமானிதம் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறார் என்றால் அவள்கிட்ட பேசும்போது தக்வாவோடு பேசுங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு அனிதம் செய்கிற மாதிரி பேசி விடாதீர்கள். அவளுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி பேசி விடாதீர்கள். அவருடைய மனசு நோகடிக்கிற மாதிரி பேச விடாதீர்கள். அவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் அவர்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள். அவரை கண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கண்டிப்பு எல்லோருக்கும் மத்தியில் ஆகிவிடக்கூடாது. இப்படி இஸ்லாம் நிறைய நிபந்தனைகளை சொல்கிறது. இதெல்லாம் நாம சேர்த்துதான் குடும்ப வாழ்க்கை என்பது. இவைகளை படித்து வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் இறையச்சத்தினுடைய முழுமையை அடைய முடிகிறது. அப்ப அதற்கு பிரதானம் தக்வா தேவைப்படுகிறது. தக்வாவுக்கு பெரிய உறுதுணையாக இருப்பது இபாதத், தொழுகை. எல்லா காலங்களிலும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது. எல்லா காலங்களிலும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா திருமணம் அன்னைக்கு தான் முடிஞ்சிருக்குது. ஃபஜ்ர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். அவர்களுடைய ஆடையில் இருந்த சின்ன அடையாளத்தை வைத்து கேட்கிறார், என்ன ஆடையில அப்படி நீங்க பூசின நறுமணம் இருக்கிறதே, மஞ்சளா தெரியுதா என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றுதான் எனக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருக்கிறார். அது பெரிய சாதனை இன்னைக்கு பொறுத்தவரையில. இன்னைக்கு பொறுத்தவரையில மாப்பிள்ளைய ஃபஜ்ருக்குத்தான் வீட்டுக்குள்ளே போகிறார். நண்பர்கள் மாப்பிள்ளையை கடத்திட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு மாப்பிள்ளைய பொண்ணுகிட்ட விடுறது ஃபஜ்ருடைய நேரத்தில். அவருக்கு எங்க தொழ முடியும்? எனவே அருமையானவருடைய நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாமிய நெறியோடு வச்சு, ஏன்னா நமக்கு வாழ்க்கை என்பது மறுமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது மற்றவர்கள் திருமணம் செய்வது மாதிரி இல்லை. மற்றவர்கள் தங்களுடைய ஆசைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் முடிக்கிறார்களே, அப்படி அல்ல இஸ்லாமிய திருமணம் என்பது. இஸ்லாமிய திருமணம் என்பது உணர்வுகளை பரிமாற்றம் செய்வது மட்டுமல்ல, இஸ்லாமிய நெறியையும் காப்பாற்ற வேண்டும். இஸ்லாமிய நெறியோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாங்க திருமணம். அந்த நெறியை அருமையான மணமகனை உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இது மணமகனுக்கு சொல்கிற உபதேசமாக இருக்கட்டும். மணமகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் இதெல்லாம் மணமகன் நீங்க இப்படி இருக்கணும், உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், நல்ல பேர் வாங்க வேண்டும், அவள் மனசு கோணாம நடந்து கொள்ள வேண்டும், அவளை காயப்படுத்தி விட வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கான உபதேசம். அப்படியானால் மனைவிக்கு என்ன உபதேசம் இஸ்லாம் சொல்லி தருகிறது? மனைவி எப்படி இருக்க வேண்டும் அவளுக்கு சொல்லுது. அவள் எப்படி உனக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து அல்லாஹுடைய நாட்டப்படி திருமணம் நடைபெறுகிறது, கணவர் என்று உனக்கு வந்து விட்டார், கணவர் அவர்கிட்ட எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், ரசூலுக்கு கட்டுப்படுதல், மூன்றாவதாக உனது கணவனுக்கு கட்டுப்படுதல். இது பெண்ணுக்கு வலியுறுத்தக்கூடிய செயல். அதற்கு முன்னாடி உன்னுடைய தாய் தந்தையோடு சார்ந்திருப்பார். அதற்கு பிறகு உன்னுடைய கணவனுடைய அனைத்து ஆசைகளும் அவருடைய அனைத்து விருப்பங்களும் தான் பிரதானமாக இருக்க வேண்டும். அப்படியாக நமது மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள்ட்ட ஒரு பெண்மணியை பற்றி சொல்றாங்க. ஒரு பெண்மணி, அவள் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்துக்கு செல்லலாம். சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது, அதுல எந்த வாசல் வழியாகவும் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியான ஒரு பெண்மணி யாரு தெரியுமா? சல்லத் ஹம்சஹா வ சாமத் ஷஹரஹா வ அத்தாத் ஜௌஜஹா என்று சொன்னார். 5 நேர தொழுகையை சரியா தொழுகிறாள், நோன்பு காலங்களில் நோம்பு நோற்றுக் கொள்கிறார், அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அடுத்து சொன்னாங்க, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாள். அப்படியான பெண் தான் சொர்க்கத்தில் அவள் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கம் செல்லலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் உங்களுக்கு, அருமையான மணமகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் கணவன் சொல்லுகிற நல்ல விஷயங்களில் கட்டுப்படுங்க. மார்க்கத்துக்கு முரணா சொல்ல மாட்டார், சொன்னா கட்டுப்படாதீங்க.
அல்லாஹ்வுக்கு புறமா சொன்னா கேட்க கூடாது, மார்க்கத்துக்கு முரணமா சொன்னா கேட்காதீங்க, குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தை சொன்னா கேட்காதீங்க. உங்களுடைய ஹிஜாப் விஷயத்தில் உங்கள் கணவன் தலையிட்டு ஹிஜாப் விஷயத்தை கொஞ்சம் தகர்த்திக்கொள் என்று சொன்னால் கட்டுப்படாதீர்கள். ஆனால் மார்க்கத்துக்கு புறம்பில்லாத விஷயங்களை கணவன் சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னாங்க, அத்தாத்து ஜௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுகிற பெண். 5 நேரம் தொழுகிறா, நோன்பு காலங்களில் நோன்பு நோற்றுக் கொள்கிறாள், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள். கணவனுக்கு கட்டுப்படுதல்ல பிரதான அம்சம் என்ன தெரியுமா? அவருடைய வரவுக்கு தக்கவாறு செலவை அமைத்துக் கொள்ள, அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பெரும்பகுதி கணவன்மார்கள் கடன்படுவதற்கு காரணம் மனைவியே காரணமாகி விடுகிறாள். பெரும்பகுதி கணவன்மார்கள் வட்டிக்கு போவதற்கு மனைவியே காரணமாகி விடுகிறாள். ஹராமான தொழில்களில் கணவன்மார்கள் ஈடுபடுவதற்கு மனைவியே பெரும்பகுதி காரணமா. எல்லாத்தையும் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லவே இல்லை, மனைவியே காரணமாகி விடுகிறாள். அவள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறாள். எனக்கு பெரிய பங்களா வேணும். இவர் என்ன செய்வார்? பெரிய பங்களா கட்டி கொடுக்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தான் செய்கிற தொழிலில் ஹராம் ஹலாலை பேணாமல் எப்படி வந்தாலும் சரி ஊரை அடித்து உலையில் போட்டு மனைவி கேட்கிற மாதிரியான அலங்கார வீடுகளையும் அலங்கார நகைகளையும் வாங்கி கொடுத்து மனைவியை நாம் அங்கு சந்தோஷப்படுத்துகிறோம் என்கிற பெயரால் செய்யப்படுகிற காரியங்கள், அதற்கு மனைவியும் காரணமாகி விடுகிறார். எனவே இஸ்லாம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறது, நீ உன்னுடைய கணவனுடைய வருமானத்தக்கவாறு உன் செலவை அமைத்து. நீ செலவை பார்க்கிற முன்னாடி கணவனுக்கு என்ன வருமானம், அவர் எப்படி சம்பாதிக்கிறார், அவருடைய பொருளாதாரம் என்ன, அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? சம்பாத்தியம் மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்களிப்பு இருக்கிறது, அவர் கடமைப்பட்டிருக்கிறார், அவர் எனக்கு தர வேண்டி இருக்கிறது. அப்படியானால் அவருடைய வருமானம் என்னவோ அதுக்கு தகுந்தவாறு செலவை அமைத்துக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் எல்லா பெண்களுக்குமான செய்தியாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தலஅத்து ஃபின்னாரி அக்ஸருஹுன்ன அன்னிஸா அப்படின்னாங்க. நரகத்தை ஒத்து பார்த்தேன், அதிகமான பெண்களே இருந்தார். அங்கிருந்து ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், யார சொல்லலா, பெண்கள் அதிகமாக இருந்ததுக்கு காரணம் பெண்ணாக பிறந்தது பிழையா என்கிற அடிப்படையில் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி என்று சொன்னால், அவள் தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கிற பொருளை கணவன் வாங்கி கொடுக்காத நிலை ஏற்படுகிற பொழுது நிறைய ஆசைப்படுறது, பெருசா ஆசைப்படுறது, அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு கேட்கிறது. சில நேரங்களில் அவரால் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த மனைவி இப்படி சொல்லி விடுகிறாள், உன்னை திருமணம் செய்து என்ன இன்பத்தை பார்த்தேன் என்று கடைசி என்று சொல்லி விடுகிறார். உன்னை கணவனாக ஏற்று என்ன பயனடைந்தேன் என்கிற ஒரு வார்த்தை அவரை மனதை நோகடிக்க விட்டு விடுகிறது, அவருடைய உள்ளத்தை நொறுக்கி விடுகிறது. என்ற காரணத்தால் அந்த பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதை பார்த்தேன். அவ சிறுக்கு செஞ்சு போயிட்டா, மார்க்கத்துக்கு புறம்பா போயிட்டாங்கிறது இல்லை, தன்னுடைய கணவனுடைய வருமானத்தை தாண்டி செலவு செய்து கணவனுடைய உள்ளத்தை நோகடித்தாள். எவ்வளவு பெரிய ஒரு தவறு நடக்கிறது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. அவள் யார் என்றால் நல்ல இபாதத் செய்யக்கூடிய பெண்மணி, மார்க்க விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி வருகிறார். மார்க்க விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க வர்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு இபாதத்தான பெண்மணியா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது கணவன்கிட்ட ஒழுங்கா நடக்க இல்லைன்னு. வெறும் இபாதத்து மட்டும் போதுமானது அல்ல, உன்னுடைய கணவன் உனக்காக வேண்டி வாழுகிற கணவன், உனக்காக வேண்டி கஷ்டப்படுகிறார், உனக்காக வேண்டி சம்பாதிக்கிறார், உனக்காக வேண்டி அவர் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார், உனக்காக வேண்டி உன்னை திருப்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் பல இன்பங்களை தள்ளி வைத்து விட்டு அவர் கஷ்டப்படுகிறார். அவருக்குன்னு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனா பிள்ளைகள்லாம் இருக்குதே, அதனால் அவர் உணவை குறைத்துக் கொள்கிறார். அவருக்குன்னு ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறார், இல்லையே மனைவி மக்கள் புள்ள நாளைக்கு அப்படின்னு யோசிக்கிறார், அதை அப்படியே நிறுத்திவிடும். அவருடைய இன்பங்களை எல்லாம் வெறுத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டியே அவ்வளவு தியாகம் செய்கிறார். கடைசியில அவரால் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நிறைவேற்ற முடியவில்லை என்கிற பொழுது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கணவனாக ஏற்று நான் என்ன பயன் அடைந்தேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. பார்க்க அந்த கேட்கிறதுக்கு சொல்வதற்கு சிறிய வார்த்தை போன்று இருக்கலாம்,
ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவருடைய உள்ளத்தையே அது நொறுக்கிய வார்த்தை. இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், இதெல்லாம் முதல்ல பார்த்துருக்கணும். இதெல்லாம் இப்போ வந்து செட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா முதல்ல செட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். விடுங்க, அது இருக்கட்டும், உங்களை தான் முடிச்சிருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தோம்பா, என்ன சொன்னோம், என்னம்மா? அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சாதாரண விஷயமா அது? எனவே மணமகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்குமாக சொல்லிக் கொடுக்கிறேன், உங்களுக்காக வேண்டி உழைக்கிற கணவன்மார்களுடைய உழைப்புகளை கடைசி காலகட்டத்தில் அவர்களை அனாதையாக்கி விட. நிறைய பெரிய வயசு முதிர்ந்த ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நிறைய ஆண்களுடைய நிலை என்ன தெரியுமா? மனைவி மக்களால் அந்த ஆண்கள் அனாதையாக்கப்பட்டு விடுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம். கொஞ்சம் வயசாயிட்ட கண்டுகொள்ளப்படாது. அவர் அவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பார், வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்படி அவர் கேட்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்திருப்பார். ஆனால் ஒரு கட்டம் வருகிற பொழுது கண்டுகொள்ளப்படவில்லை. குடும்பத்தார்கள் அவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார். நடக்குதா இல்லையா? அதையெல்லாம் விட்டு பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வெறும் இபாதத்து மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகை இபாதத்தில் எல்லாம் சொர்க்க போயிடலான்னு நினைச்சா இல்லை. உங்களுடைய கணவனுடைய திருப்தி அல்லாஹுவின் திருப்தி, மறந்துடாதீங்க. அல்லாஹுவின் திருப்தி கணவனின் திருப்தி, கணவனின் திருப்தி அல்லாஹுவின் திருப்தி. கணவனின் கோபம் அல்லாஹுவின் கோபம், அல்லாஹுவின் கோபம் கணவனின் கோபம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாதாரணமா சொல்லல. அல்லாஹுடைய கோபம் கணவனின் கோபமும் அல்லாஹுடைய கோபம். நல்ல கணவன் தான், நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான், தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. ஒரு நல்ல கணவன், அவ்வளவு உழைத்த கணவனை நீ துச்சமா நினைக்கிற பொழுது அல்லாஹுடைய கோபம், அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹுடைய திருப்தி வேண்டுமா? கணவனை திருப்திப்படுத்துங்கள். அருமையான தாய்மார்களே, உங்களுடைய கணவனின் திருப்தி அல்லாஹுவின் திருப்தி. அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் திருமண வாழ்க்கை என்பது. இஸ்லாம் சும்மா எல்லாரும் தான் கல்யாணம் பண்றாங்கல்ல, காஃபிரும் திருமணம் தான் பண்றான். அப்ப நம்முடைய திருமணத்தில் வித்தியாசம் இருக்கிறது. திருமண வாழ்க்கை என்பது மறுமையோடு தொடர்புடைய வாழ்க்கை. அதை கவனத்தில் இருவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். எனவே மணமகனுக்கும் இந்த உபதேசம் போதுமானதாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது, குடும்பத்தில் ஒற்றுமை ரொம்ப முக்கியமானது. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் சம்பந்தப்புற ஒற்றுமை. அங்க சம்பந்தப்புற ஒற்றுமையே அப்படியே சிதைக்க ஆரம்பிக்கப்படுகிறது. அல்லது மனைவி என்ன நினைக்கிறான, கணவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், எனக்கு மட்டும் சொந்தமாக்கி. உனக்கு சொந்தமாக்கி கொள்றதுல தப்பு இல்லை, உனக்கு மட்டும் சொந்தமாக்கி கொண்டு அந்த பெற்றோர்களை கண்டுகொள்ளாத அளவுக்கு கணவன் ஆகிவிடுகிறார். அல்லது கணவன் மனைவியை தனக்கு மட்டும் சொந்தமாக்கி கொண்டு அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை பற்றி கவனம் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். இந்த ரெண்டுமே கூடாது. குடும்ப உறவுகள் மேம்பட வேண்டும், சம்பந்தப்புற உறவுகள் மேம்பட வேண்டும். அல்லாஹ் அதுல பரக்கத்து வச்சிருக்கிறான். குடும்ப உறவு அது மேம்பட்டு இருந்தால் அதுல பரக்கத்து இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தாக இருப்பதற்கும் அல்லாஹ் எல்லா வகையான திருப்தியை நமக்கு கொடுப்பதற்கும் நீங்க தக்வாவோடும் தொழுகையோடும் இபாதத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அருமையான மணமகனுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் தொழுகையை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமை தொழுகை. தொழுகை இல்லை என்றால் முடிந்து போயிட்டு நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இல்லாத வாழ்க்கையா போயிடும். தொழுகை ரொம்ப முக்கியமானது. மூத்தா போனவனு முதல்ல தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். கணவனுக்கு மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க ஒழுங்கா தொழுதாதான் நமக்கு பிறக்கிற நம்ம புள்ள சாலிகான பிள்ளையா இருக்குன்னா முதல்ல நீங்க சாலிகா இருங்க. மணமகனுக்கு அதைத்தான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் சாலிகா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய அல்ல நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையா ஆக்கி தருவான். நாங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டு பிள்ளைய மட்டும் நல்ல தர்பியத்தா வளர்க்கணும், அது எப்படி தர்பியத்தா வளரும்? கண்டிப்பாக தர்பியத்தா வளராது. இப்போ காண அபுகுமா சாலிஹா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவருடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார். அதனால நம்ம நல்லவர்களா இருப்போம். கெட்ட பழக்கங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதை விட்டும் தவிர்த்து விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக வர வேண்டும். அதுதான் இந்த திருமணத்தினுடைய மைய கருத்தாக இருக்கு. எனவே அருமையான
மணமக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான பரக்கத்தை கொடுப்பானாக. அவர்களுக்கு மத்திய நல்ல முஹப்பத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அவர்களுக்கு சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பானாக. அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மேன்மைப்படுத்துவானாக. அவர்களுடைய சம்பந்தப்புற உறவுகளை அல்லாஹ் சீர்படுத்துவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மணமகள் என்பவள் இறைவன் நமக்கு வழங்கிய அமானிதம் என்ற தலைப்பிலே இல்லற வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை மிக தெளிவான முறையிலே எடுத்துரைத்தார்கள். மணமகனை கடத்தி செல்வது சம்பந்தமான செய்தியும் சொன்னார்கள். கடந்த காலங்களில் அது மிகைப்படுத்தப்பட்டு மணப்பாடு வரை கொண்டு போய் ராத்திரி 2 மணிக்கு திருப்பி கொண்டு வந்து விட்ட சமாச்சாரங்கள்லாம் நடந்தது. ஆலிம் அவர்களுடைய தொடர் பிரச்சாரத்தினால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த சமாச்சாரங்கள் இப்போது அடங்கி ஒடுங்கி கிடக்கிறது. ஆகவே இந்த மணமகன் விஷயத்திலும் தோழர்கள் அதை கடைபிடிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நிகழ்வில் தொடர்வது திருமண ஒப்பந்தம். மேலசித்தன் திரு மர்ஹூம் கே முகமது மரைக்கார், மர்ஹூமா MK ரஹ்மா பீபி ஆகியோரின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் SMK செய்து முகமது புகாரி SC சஹர் பானு ஆகியோரின் மகள் வழி பேரனும், ஜனாப் MM தர்வேஸ் மொஹிதீன் சகீலா பானு ஆகியோரின் அன்பு புதல்வனுமாகிய மணமகன் DM முகமது மிஷால் புகாரி BE, KTM திரு மர்ஹூம் A முகமது ஹுசைன், மர்ஹூமா M மஹமூதா பிபி ஆகியோரின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் SH முகமது மீரா லப்பை SM தாஹிரா பேபி ஆகியோரின் மகள் வழி பேத்தியும், ஜனாப் M அபு தாஹிர் முஹீதீன் ஃபாத்திமா ஆகியோரின் அன்பு புதல்வியுமாகிய A ராஃபிதா BSc. அறிவிக்கப்பட்ட இந்த இணைகளுக்கான ஈஜாப் கபூல் எனும் வாழ்க்கை ஒப்பந்த வசந்த வார்த்தைகளை மணமகளின் தந்தை ஜனாப் M அபு தாஹிர் அவர்கள் எடுத்தோத மணமகன் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கும் நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது மகள் ராஃபிதா ஏ தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 29 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர்கள் சாட்சியுடன் நான் தாங்களுக்கு நிக்கா செய்து தருகிறேன். இதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக ஜமா பைனகுமா ஃபீ கைர். மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற அருமையான நண்பர்களுக்கு ஒரு செய்தி, சகோதர சமய நண்பர்களுக்கும் ஒரு செய்தி. இப்பொழுது சொல்லப்பட்டதல்லவா 28 கிராம் மகர் என்று. மகர் என்றால் அவர் 28 கிராம் தங்க நகையை அந்த மணமகளுக்கு வழங்கி அந்த பெண்ணை கைப்பிடிக்கிறார் என்பதான் ஒரு பொருள். இஸ்லாத்தை பொறுத்த அளவில் பெண் வீட்டில் எதுவுமே பெறக்கூடாது என்பது மிக முக்கியமான கட்டம். பெண்ணுக்குத்தான் மணமகன் எல்லாம் வழங்கி முடிக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மகர். மகர் என்றால் மணமகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் தொடராக நன்றியுரை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் துணை புரிந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அவனுக்கு ஆரம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை இந்த கண்ணியமிக்க மஜ்லிஸிலே நடத்துவதற்கு அனுமதி அளித்த அல்சாமில் அசர் ஜும்மா பள்ளி நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியினை மணமக்கள் சார்பில் கூறிக்கொள்கின்றோம். இறைமறிய ஓதி துவக்கி தந்த அன்பு இளவல் அல் ஹாஃபில் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும் சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கிய ஆலிம் பெருந்தகை கணிதற்குரிய அல்சாமில் அசீர் ஹத்தீப் அவர்களும், ஆயிஷா சித்திகா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான மரியாதைக்குரிய எம்ஏ அப்துல் மஜீத் ஆலிம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக பல்வேறு பணிகளுக்கும் மத்தியிலும் தூரம் தொலைகளில் இருந்து வந்திருக்கின்ற உள்ளூர் வெளியூர் பெருமக்களுக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா. இறுதியாக துஆ பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان